செய்திக்கு கடந்து வருவதற்கு முன்னதாக ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் இயேசுவே என் மீட்பரே, வாழ்வே நீர்தான் ஐயா. வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. கரங்களை தட்டி பாடுவோம். என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. கடைசி அவர்களிடம் பாடி துதித்து விட்டு ஆண்டவருடைய செய்திக்குள்ளே செல்வோம். வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே ஐயா. ஐயா என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லோரும் அமர்ந்திருப்போம், நாம் வாசிக்க கேட்போம். அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய வசனம் கூட. தேவனுக்கு பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இது, ஆனாலும் திரும்பவும் நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:2 நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். எல்லா 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. நம்பிக்கையை துவங்கி வைத்தவரும்
நம்பிக்கையை துவங்கி அதை நிறைவு செய்பவருமான அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். நம்ம கண்களை பதிய ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இந்த 3 நாட்களும் எங்கள் கண்களை உம்மேல் பதிய வைக்க உங்கள் மேல் பதிய வைக்க எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவே, கடந்து வந்த நாட்களிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விசுவாச பரீட்சைகள், சோதனைகள், இவை அனைத்தின் மத்தியிலும் இந்த நாள் உம்மேல் கண்களை பதிய வைத்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்னதாக ஒரு சிலரை நமக்கு சாட்சியமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சாட்சியங்களை பார்க்கும் பொழுது, அவர்களை பற்றி தியானிக்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி வழிநடத்தினாரோ அதை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய மிகப்பெரிய கிருபைக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். Praise the Lord. இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தியில நம்ம ஒன்று கேட்டோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உனக்கு வந்த வியாதி அது பெரிய மகிமையாய் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். யோவான் 11:4ஆம் வசனம். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோய் உற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசியமா எடுத்து வாசியமா யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் இதை கேட்டு இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே, கடவுளுடைய மாட்சி விளங்கவே இவர் நோயுற்றான். Praise the Lord. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விசுவாச பரீட்சைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நோயானது ஆண்டவருடைய மகிமைக்காக வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவர் அந்த விசுவாசத்து பரீட்சைகள் மூலம் நமக்கு தேவனுடைய மகிமை வரும்படி செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது விசுவாசத்தின் பரீட்சைகளாக வந்து முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். ஏன் இந்த வசனத்தை நான் எடுத்தேன்னா, இன்றைய தினம் லாசர், மரியாள், மார்த்தாளுடைய திருவிழா. எல்லாருக்கும் திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாடலை மறுபடியும் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவரே, என் ஜீவனும் பலனும் ஆனவரே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி போடுவோம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா,
நீர்தானையா, நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானை, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர். என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனானவர். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லோரும் அமர்ந்திருப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்போம் மறுபடியும். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவனோ உற்றான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 4 விதமான பரீட்சைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். அது விசுவாச பரீட்சையா இருக்கலாம், ஆவிக்குள்ள பரீட்சையா இருக்கலாம், குடும்பத்தினுடைய பரீட்சையா இருக்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் 4 விதமான பரீட்சைகள் வரும். ஒன்று, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், ஆண்டவர் சீமோனை பார்த்து இப்படி சொல்லுகிறார். ராயப்பரை பார்த்து ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய, அதற்கு பின்னதாக நிழலின் மூலம் கூட அற்புதம் செய்யக்கூடிய, அந்த அற்புதத்தை பெறக்கூடிய ஒரு மகனை ஆண்டவர் அழைத்த பொழுது அவரை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை இது. லூக்கா 22:31ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை போல், இதோ கோதுமையை போல உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்கிறான். நல்லா கேளுங்க. சீமோனின்னு சொல்றார் ஆண்டவர். இங்கிலீஷ் சொல்ல சிங்குலர். சீமோனே சீமோனே என்று சொல்லி அழைக்கிற தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே சீமோனே அப்படின்னு சொல்றது என்ன சொல்லணும்? உன்னைன்னு சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்ல சீமோனா ஒன்று, ஒருமை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, உங்களை கோதுமையை போல புடைக்க, வாசிமா, சாத்தான் அனுமதி கேட்கிறான். சாத்தான் அனுமதி கேட்டு இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. சாத்தான் தேவனிடம் சென்று அனுமதி கேட்கிறான். ஆண்டவரிடம் சென்று சீமோனை சோதித்து பார்ப்பதற்காக தேவனிடம் சென்று சாத்தான் அனுமதி கேட்கிறான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன நீங்க தூரத்தில் இருக்கீங்க சொல்றது கஷ்டமா இருக்கும். சாத்தான் சென்று ஆண்டவரோட அனுமதி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லணும்? முடியாது அப்படித்தானே சொல்லணும். ஆமாவா இல்லையா? முடியாது, நான் சோதிக்க விட மாட்டேன் என்று சொல்லணும். இப்போ என்னை சோதிக்கிறதுக்காக பொதுவாக எனக்கு வாட்டர் இருக்கும் குடிக்கிறதுக்கு, இன்னைக்கு வைக்கல. ஓகே, ஃபேனு பக்கத்தில் சைட்ல இருந்து கொடுப்பாங்க, அது வைக்கல. இது ஒரு சோதனை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஓகே, இதெல்லாம் ஒரு சோதனை. ஏன்னா வந்து இருக்கும் பொழுது பொதுவாக எல்லாமே ரெடியாக இருக்கும்.
எங்களுடைய மத்தியான மையத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. தண்ணி குடிக்கிறதுனாலும் ஒரு சின்ன சோதனை மாதிரி. ஓகே, உடனே என்ன ஆகும், ஆஹா இது இப்போ இன்னைக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ஃபேன் ரெடி ஆகலை ஒரு சைடில், இன்னொரு பக்கம் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, தாகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சோதனை வருது. நான் கேட்கலாம், ஆண்டவரே இந்த சோதனையை அனுமதிச்சிங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி போதிப்பது என்று சொல்லி ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ஓகே, ஒரு சின்ன இன்சிடென்ட். ஓகே, அதே போல ஆண்டவரிடம் சென்று சீமோனை சோதிப்பதற்காக ஆண்டவரிடம் சென்று யார் கேட்கிறது அந்த கேள்வியை சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க பாருங்க, சாத்தான் கேட்கிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே சாத்தான் உங்களை சோதிப்பதற்காக எப்படி வருவான்னா, உங்களை வைத்து ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று தெரிந்து ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆனதுக்கு பின்னதாக, அதிலே தேர்ந்தெடுத்ததற்கு பின்னதாக ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களை வைத்து உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்களே, யாரை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை தேவன் என்ன செய்வார், சோதித்து பார்ப்பார். ஆண்டவருடைய சோதனை யார் மூலமாக வரும்? முதல் காரியம் சாத்தான் மூலமாக வரும். எப்படி வருமா? கோதுமையை போல புடைப்பதை போல. தேவன் உன்னை சோதித்து பார்த்து, இது பரிசோதித்து பார்த்து, இந்த மகனை நான் தேர்ந்தெடுத்தால் நாளை எதனும் இவன் மூலம் பெரிய எழுப்புதலை கொண்டு வரலாம் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சோதனையை தேவன் அனுமதிப்பார். எத்தனை பேருக்கு சோதனைகள் இருக்கு குடும்பத்தில்? கரங்களை வைத்து காட்டுங்க பார்ப்போம். சோதனை இல்லைன்னா சோதனை வரணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லணும், இல்ல இந்த சோதனையை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கணும். ஒரு சின்ன இன்னொரு சோதனை என்னன்னா, ஆண்டவர் இந்த வைரஸ், இந்த பேண்டமிக், அதாவது இந்த வைரஸை ஆண்டவர் அனுமதித்தார். இதை அனுமதித்தின் மூலம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எத்தனை பேர் வருவாங்க இந்த வைரஸின் மத்தியிலும் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் எத்தனை பேர் இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. நீங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்க. கரங்களை தட்டுங்க பாப்பா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 1:6 யாரை தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு ஒரு சில பரீட்சைகளை தேவன் அனுமதிப்பார். இக்னேசியஸ் ஆஃப் லோயோலா, இன்னைக்கு ஃபாதர் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஃபாதர் அவருங்க சொன்னாங்க, இக்னேசியஸ் ஆஃப் லோயோலா, இன்னாசியருடைய திருவிழா நாளை மறுதினம் இல்ல, அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை மட்டும் வரலைன்னு வச்சுக்கிறீங்களே, என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு இயேசு சபையே இல்லை, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இல்லை, இங்க இருக்கக்கூடிய காலேஜ் என்ன, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருந்திருக்காது. பெரிய அப்துல் கலாம் அப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் அந்த காலேஜில் படிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்க முடியாது. அவருக்கு ஒரு சோதனை. அவருடைய துப்பாக்கியில சுட்ட பொழுது அந்த காலிலே அந்த காயம் ஏற்படவில்லை என்றால், அந்த காயத்தின் மத்தியிலே அந்த சோதனை வரவில்லை என்றால் இன்று இயேசு சபை குருக்களே இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு சோதனையை தேவன் அனுமதிப்பார். ஆகையினால உங்களுக்கு சோதனை இருக்குன்னு எத்தனை பேர் கைகளை உயர்த்தினீங்களோ உங்க எல்லார் மேலையும் ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்து பெரிய காரியங்களை செய்வதற்காகவே தேவன் அதை அனுமதிப்பார். இப்ப முதல் நாள்ல எனக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் இங்க இல்ல, ஆனா ஆண்டவர் அதை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அடுத்த 2 நாட்களும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் மத்தியிலே செய்வார். அப்ப சோதனைகள் யார் மூலமாக வரும்? முதலாவது காரியம், சோதனை சாத்தான் மூலமாக வரும். லூக்கா 22:31 கோதுமையை போல புடைப்பதற்கு சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். இது முதல் காரியம். அதனால சோதனைகள் வரும்பொழுது நீங்க மனம் தளர்ந்து விடக்கூடாது. நாம் யோவான் 14:1 அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், உள்ளம் மருள வேண்டாம், do not let your heart be troubled அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிறது. வாசிப்போம். யோவான் 14:1 வாசிப்போம். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள்,
என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது கலங்கி போய் அந்த கலக்கத்திலே திகைத்து போய் உங்களுடைய வாழ்க்கையில அது இங்கிலீஷ்ல டிப்ரெஷன் வரைக்கும் போகக்கூடாது. நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. நீ தொடர்ந்து ஓடுவதற்காக ஆண்டவர் உங்களை தயார் செய்வதற்காகத்தான் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்களுடைய கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைக்க வேண்டும். எப்பொழுது சோதனைகள் வரும் பொழுது, சாத்தான் உங்கள் வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வரும் பொழுது, உங்கள் கண்களை தேவன் மேல் பதிய வைக்கும் பொழுது, அந்த கண்கள் மூலமாக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் உங்கள் மேல் வந்து நீங்கள் பிரகாசம் அடைந்து உலகத்திற்கு வெளிச்சமாக மாறுவீர்கள். எழுந்து பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார். Praise the Lord. ஒரு சின்ன உதாரணம். அனுஷா, அந்த பொண்ணுடைய பேர் அனுஷா. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாக ஒரு பெரிய சாட்சியம். இந்த பொண்ணுடைய பேர் அனுஷா. டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு வாழாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இந்த பொண்ணு வாழ்வதற்கு வழியே இல்லை, ட்ரீட்மெண்ட் எங்கேயும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, பல லட்சக்கணக்காக செலவு செய்து இந்த பெண்ணுக்கு சிகிச்சை கொடுத்தால் ஒருவேளை பிழைக்கலாம் சொன்னாங்க. அதனால லட்சக்கணக்காக பாவம் கடன் வாங்கி அந்த தாய் கண்ணீரோடு ஜெபித்து விட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் சொன்னது தவறு, இந்த பெண் இந்த வாலிப பிள்ளை என்ன சொல்றது, உயிர் வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கதவுகளை மூடிவிட்டார். இப்போ இந்த அம்மா என்ன செய்யணும், அவங்க அழுது புலம்பி குண்டூர், விஜயவாடாவிலிருந்து குண்டூர்லேருந்து பிரயாணம் செய்து ஒரு மாலை வேளையிலே நான் என்னுடைய தியான மையத்திற்கு வந்திருந்தார்கள். அந்த அம்மா என்னை பார்த்து அழுகிறாங்க, ஃபாதர், ஏன் ஃபாதர் எனக்கு இந்த சோதனை? கணவனை ஆண்டவரை அழைத்து கொண்டார், நான் ஒரு விதவை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து இந்த பொண்ணு, இந்த மகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்னை சோதித்தார் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது 3 மணிக்கு ஃபாதர், 3 மணிக்கு கரெக்டாக 3 மணிக்கு நீங்க பாடிய பாடல், அதற்கப்புறம் நீங்க கொடுத்த செய்தி மூலமா ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்து, நீ நேரடியாக ஃபாதர் சிறில போய் பாரு, அழுது புலம்பி அவர்கிட்ட போய் ஜெபி என்று சொல்லி அந்த மகளும் தன்னுடைய தாயும் என்னிடம் வந்திருந்தார்கள். அந்த அம்மா அழுகிறாங்க, ஃபாதர், என்னுடைய கணவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், இப்பொழுது இந்த மகளுக்கு இந்த நிலைமை, ஏன் ஃபாதர் இவ்வளவு சோதனை என்று சொல்லி அவள் கேட்ட பொழுது எனக்கு வந்த ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 10:13 தேவனுக்கு பிரியமான 1 கொரிந்தியன் chapter 10 verse 13. உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை அடிக்கடி நீங்க சொன்னீங்கன்னா அது தீர்க்க தரிசனமாக மாறும். It will become a prophecy. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனாலதான் நாளை தினத்திலிருந்து வரும் பொழுது உங்க கையில பைபிள் இருக்கணும், டைரி இருக்கணும், பேனா இருக்கணும். உங்களுடைய சரித்திரத்தை ஆண்டவர் இந்த 3 நாட்களிலும் மாற்றி காட்டுவார். இப்ப சொல்லக்கூடிய சாட்சியம் அதுதான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. டாக்டர்ஸ், பிரசித்தி பெற்ற டாக்டர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் கதவு மூடிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே அழைத்து வந்த பொழுது அந்த மகள் அழுதாள். 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்லுகிறது? உன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். Praise the Lord. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10:13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி, மனிதர்கள் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். எல்லாரும் கைதட்டுங்க பாப்போம். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். இங்க எழுதப்பட்டது, ஃபுல்லா எழுதல ஆக்சுவலி. நம்பிக்கையை துவக்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான அவர் மேல் உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்பிக்கைக்குரியவர். முதல் பாயிண்ட் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அடுத்த வசனமா, அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடவே மாட்டார். முதல் காரியம், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். இரண்டாவது, உங்களுடைய வல்லமையை தாண்டி எந்த சோதனையும் ஆண்டவர் வர விடவே மாட்டார். அடுத்த வசனமா, சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையையும் உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். அந்த
சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து வெளியில வரக்கூடிய வழிகளையும் ஆண்டவர் திறந்து விடுவார். Amen. Praise the Lord. Praise the Lord. உலகம் எல்லாம் டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டாங்க, அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க. இன்றைய வசனத்தை நீங்க கேள்விப்பட்டு இன்றைக்கு சகோதரர்கள் வாசித்த பொழுது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, மரியாள் அழுத பொழுது என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவும் அந்த கண்ணீர் விட்டு அழுததை பார்த்து அவரும் குமரி அழுக ஆரம்பித்தார். நம்முடைய கடவுள் யார் என்று சொல்லி நாம் அறியும் பொழுது ஓசையா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைய தினம் பல மக்களும் அழிவதற்கு காரணம் தங்களுடைய கடவுள் யார் என்று சொல்லி தெரியாததினாலே, அறியாமையினாலே. The ignorance of God, people are perishing, it is written. ஓசையா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் யார்? நீ அழுகும் பொழுது, புலம்பும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது உன்னோடு சேர்ந்து அழக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த அம்மா அழுகுறாங்க. அந்த அம்மா அழுத போது என்னாச்சு தெரியுமா? எனக்கு அழுகை வந்தது. அடக்கி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் வழியை திறந்து விடுவார் என்று சொல்லி 2 கைகளை வைத்து அந்த மகள் மேல், வாலிப பிள்ளை மேல், தலைமையில் வச்சு ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, இவ்வளவு பணம் கேட்குறாங்களாம், இந்த குடும்பம் பாவம், ஏழை குடும்பம், வர்றதுக்கே வழி இல்லாமல் குண்டூர்லேருந்து விஜயவாடாலேருந்து இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வழியை திறந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லிட்டு டாக்டர் மூலமாக பேசி அனுப்பி வைத்திருந்தேன். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னதாக அவள் திரும்பி வந்து தன் தாயோடு சொன்ன சாட்சியம் என்ன தெரியுமா? எந்த டாக்டர்கள் ஒரு சின்ன கேப்பு கூட இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக என்று சொன்னவர்கள் இப்பொழுது அவங்களுக்கே தெரியாதபடி ஒரு சின்ன ஹோல், இப்படி ஒரு துவாரம் மாதிரி திறக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இனி இந்த வியாதிக்கு வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக அந்த மகளை காப்பாற்றி அவள் சாட்சியம் சொன்னார். 2 பேரும், தாயும் மகளும் நின்று கண்ணீர் வடித்து கதறி அழுது ஜெபித்த பொழுது, நானும் அவரோடு சேர்ந்து கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்த பொழுது நம்பிக்கையை துவங்கி வைத்தார் ஆண்டவர். அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நீங்க ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக என் மகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று சொன்னார். சொல்லிட்டு போய் அன்னை மரியாளுடைய ஒரு சின்ன கெபி ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்திலே ஆராதனை கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த மகள் சொல்லுகிறார், ஃபாதர் என்னுடைய உடல் உறுப்பில் எங்கே அந்த அந்த பிரச்சனை இருக்கிறதோ, வியாதி இருக்கிறதோ, அந்த இடத்துல அந்த உறுப்பையே மாற்றி கோல்டன், அதாவது தங்கத்தில் செய்யக்கூடிய ஒரு உறுப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தது போல ஒரு தரிசனம் வந்ததாம். அப்படியே நடந்தது. டாக்டரிடம் சென்று சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவன் நம்பிக்கைக்குரியவர். உன் கண்களை அந்த நேரத்தில் ஆண்டவர், இது எனக்கு இந்த சோதனை வருகிறது, எனக்கு இந்த துன்பங்கள் வருகிறது, எனக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறது, அதை விட பெரியவர் நீர் ஒருவர் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்வார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள். முதலாவதாக சாத்தான் மூலமாக சோதனையை கொண்டு வந்தான். முதல் காரியம் சாத்தான் மூலமாக வரக்கூடிய சோதனை. இரண்டாவது காரியம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டால், நம்முடைய உடலிலே பலவிதமான சோதனைகள் வரும். நான் ஏன் இப்படி பண்றேன், எனக்கு ஏன் இந்த கெட்ட பார்வைகள் வருது, கெட்ட சிந்தனைகள் வருகிறது, என்னால் இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வருகிறதே என்று சொல்லி ஒரு சில வாழ்க்கையிலே பவுலை போல் அழுவது, ஆண்டவரே நான் என்ன செய்யக்கூடாதோ அதையே செய்கிறேனே, எதை செய்ய விரும்புகிறேன் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நம்முடைய உடலிலே வரக்கூடிய சோதனைகள். இரண்டாவது சோதனை. முதல் சோதனை சாத்தானிடமிருந்து வரும். இரண்டாவது சோதனை நம்முடைய உடலிலே இச்சைகள் மூலமாக, இந்த உலகத்தை சார்ந்த ஆசைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில உடலில் வரக்கூடிய அந்த இச்சைகள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள். மூன்றாவது சோதனை லூக்கா 12ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த வீட்டிலேயே, குடும்பத்திலேயே, நம்முடைய சொந்த உறவினர்கள் மூலமாக நம்மை சார்ந்தவர்களே நம்மை சோதிக்கும்படி தேவன் அனுமதிப்பார். இது மூன்றாவது விதமான சோதனை. இப்ப நான் சொல்ல போறதுதான் மிகப்பெரிய சோதனை. அது தேவனும் நம்மை சோதித்து பார்ப்பார். நான்காவது சோதனை தான் முக்கியம். தேவனே நம்மை பரிசோதித்து பார்ப்பாராம்.
சாலமோன் ஞானாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நம்மை பரிசோதித்து பார்ப்பார். நீங்க வந்திருக்கிற உங்களுக்குள்ள இந்த சோதனைகள், இந்த 4 சோதனையில் எப்படிப்பட்ட சோதனையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதன் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த சோதனைகள் மத்தியிலும் நான் நம்பிக்கைக்குரிய தேவனாக இருக்கிறேன். என்னை நோக்கி பார்த்தால் இனி அதிலிருந்து வெளியே வர நான் உனக்கு வழிகளை திறந்து விடுவேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே, இதோ சோதனைகள் மத்தியிலே, இதோ சோதனையின் மத்தியிலே இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் சோதனைகள் மேல் என் கண்களை பதிய வைக்க மாட்டேன். என் கண்களை பதிய வைக்க மாட்டேன். நான் உம்மேல் கண்களை பதிய வைப்பேன். நான் உம்மேல் கண்களை பதிய வைப்பேன். இயேசுவே, இயேசுவே, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் என் தேவன் உயிரோடு வாழ்கிறார். என் தேவன் உயிரோடு வாழ்கிறார். யோபு 19 25 26வது வசனங்கள், 25 26வது வசனங்கள், என்னை மீட்பவர் உயிரோடு இருக்கிறார். கடைசியாக நான் அவரை காண்பேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே, நான் நம்புகிறேன். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே. உன்னை தங்கத்தை போல புடமிட்டு பரிசோதித்து பார்த்து உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவரே இதை அனுமதித்தார். தேவனே, என் குடும்பத்திலே வைத்த பிரச்சனைகளை பார்த்து தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் சோர்ந்து போய்விட்டேன். ஆனால் இந்த நாள் என் கண்களை உன்மேல் பதிய வைப்பேன். பிரச்சனைகள் மேல் அல்ல, பிசாசு கொண்டு வரும் சோதனைகள் மேல் அல்ல, என் சொந்தத்திலே உடன் பிறந்தவர்களே, குடும்பத்திலேயே என்னை சோதிக்கக்கூடிய என் அன்பார்ந்த குடும்பத்தை பார்த்து அல்ல, நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். என் கண்களை உன்மேல் பதிய வை. நான் வெட்கப்பட விடமாட்டேன். இந்த பரீட்சை கொஞ்ச நாட்கள் தான், இந்த சோதனைகள் கொஞ்ச நாட்கள் தான். நானும் யோபுவை போல மகிமையை காண்பேன். அல்லேலூயா. நான் மகிமையை காணவே இந்த சோதனையை தேவன் அனுமதித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஓ சாத்தானே, நீ கொண்டு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் என் தேவன் மகிமையாய் மாற்றுவார். இயேசுவே, நான் நம்புகிறேன். உன்மேல் கண்களை பதிய வைத்தார். உன் வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் பிரகாசமடைவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கரங்களை தட்டி பாடும். சோர்ந்து கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கரங்களை தட்டி பாடும். சோர்ந்து போக மாட்டேன், நான் எப்போதும் தொடர்ந்து ஓடுவேன். தட்டி சொல்லுங்க, என் தேவன் நம்பிக்கைக்குரியவர்.
என் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டார். என் திராணிக்கு மேல சோதிக்கப்பட விடவே மாட்டார். என் சோதனையிலிருந்து நான் வெளியிலே வருவேன். என் சோதனையிலிருந்து நான் வெளியே வருவேன். நான் சாட்சியாய் மாறுவேன். நான் சாட்சியாய் மாறுவேன். இது இது என்னுடைய காலம். என்னுடைய காலம். அன்று யோபு எப்படி வாழ்ந்தாரோ, அது யோபு எப்படி வாழ்ந்தாரோ, சோதனையின் மத்தியிலே சோதனைகள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ இழப்புகள், ஆனாலும் ஆனாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, நீர் இறந்தீர், நீர் ஆனால் உயிர்த்து எழுந்தீர். ஆனால் உயிர்த்து எழுந்தீர். என் தேவன் என் தேவன் இறந்தாலும் உயிர்த்து எழுந்தவர். இருந்தாலும் உயிர்த்து எழுந்தவர். நான் நிச்சயம் நான் நிச்சயம் என் பிரச்சனையிலிருந்து உயிர்த்து எழுவேன். பிரச்சனையிலிருந்து உயிர்த்து எழுவேன். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே. 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10:13. இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. வாக்கு அளித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்கு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போக மாட்டேன், நான் எப்போதும் தொடர்ந்து ஓடுவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், லாசர் இறந்த பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ரகசியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Beautiful lessons from the life of Lazarus. இன்னைக்கு யாருடைய திருவிழா? மார்த்தாள், மரியாள், லாசருடைய திருவிழா. நாளைக்கு யாருடைய திருவிழா? உங்க வீட்டுல திருவிழா. கை தட்டுங்க பாப்பா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. நம்புறவங்க தான் கை தட்டுவாங்க. Praise the Lord. Praise the Lord. மார்க் 9:23 என்ன சொல்லுகிறது தெரியுமா? விசுவசிப்பவனுக்கு எல்லாமே கைகூடும். Amen. Praise the Lord. Praise the Lord. இந்த விசுவாசத்துக்காக இப்ப நான் போராடி கொண்டிருக்கிறேன். முதல் நாள் விசுவாச போராட்டம். சொல்லுங்க பாப்பா, என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். Praise the Lord. Praise the Lord. இந்த விசுவாச போராட்டத்தின் சோதனைகள் எத்தனை மூலமாக வரும்? சாத்தான் மூலமாக வரும், உடலிலே வரும், சொந்த குடும்பத்தின் மூலமாக வரும், தேவன் மூலமாகவும் வரும். அவை அனைத்தின் மத்தியிலும் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசனம் இது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் 11:4 ஆண்டவரே உமக்கு பிரியமான, அதுதான் the one whom you loved is ill அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. தமிழ் அப்படிதான் இருக்கா? வாசிப்போம் தமிழ் எப்படின்னு பார்ப்போம். யோவான் 11:4. அவர் இதை கேட்டு என் நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் 11:3
லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி ஆண்டவரே உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா the one whom you loved அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமக்கு பிரியமான குடும்பம், நீர் அன்பு செய்யக்கூடிய குடும்பம். ஆனா தமிழ் பைபிளை மாத்திட்டாங்க. நீ என்ன சொல்ற, என்ன வச்சீங்க? உம்முடைய நண்பன் நோயுற்றிருக்கிறான், உம்முடைய நண்பன் நோயுற்றிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சரி, தேவனுக்கு பிரியமான குடும்பத்துல பிரச்சனையை தேவன் அனுமதிக்கலாமா? நல்லா கேளுங்க, உங்களுக்கு தான் கேட்கிறேன். தேவனுக்கு பிரியமான குடும்பத்திலே தேவன் சோதனையை அனுமதிக்கலாமா? இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்க குடும்பத்தில் ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, அனுமதிக்கலாமா? ஹலோ, அனுமதிக்கலாமா? அனுமதிச்சாத்தான் இந்த ஃபாதர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சாட்சியம் சொல்லுவார். கைதட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தது, ஆனால் நாங்கள் நீச்சல் போட்டு ஆண்டவர் எங்களை மூழ்காதபடி காத்து கொண்டார். நாங்கள் மூழ்கி போவதில்லை, நாங்கள் எரிந்து போவதில்லை அப்படின்னு பைபிள்ல வாசிச்சிருக்கிறேன். அது எங்க குடும்பத்தில் நடந்தது என்று சொல்லி நான் சாட்சியம் சொல்லும் பொழுது எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகள் மாறும். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? வசனத்தின்படி வசனமா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது நம்முடைய உடதயத்துக்குள்ள போகாது. என்னுடைய குடும்பத்தில் நான் அடிபட்டு இருந்தால், சோதிக்கப்பட்டிருந்தால், அது என்னுடைய தாயினுடைய வாழ்க்கையில கண்ணீராக மாறி இருந்தால், என்னுடைய தாய், என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணனுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய உடன்பிறந்தவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளா மாறி இருந்தால் என்ன ஆகும்? எபிரேயர் 2:18 பிரகாரம் தானே சோதிக்கப்பட்டதால் இப்பொழுது சோதனைக்கு உள்ளாபவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக அதிக பேர் மாறல, என்னுடைய சாட்சியம் மூலமா நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. அடுத்த சாட்சியம் உங்களுடையதான். சொல்லுங்க, அடுத்த சாட்சியம் என்னுடையது. Praise the Lord. அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கிலீஷ் பைபிள்ல the one whom you loved, உமக்கு பிரியமான உம்முடைய நண்பர் ஒருவர் சுகவாய்ப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணிருப்போம்? உடனே எவ்வளவு ஃபாஸ்டா ஃப்ளைட் இருந்தா ஃப்ளைட், விமானம் இருந்தா விமானம், எவ்வளவு ஃபாஸ்டா போகுமோ அவ்வளவு போயிருப்போம். ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? இன்னும் 4 நாட்கள் போகல. இது அநியாயம் இல்லை? பிரைஸ் தி லார்ட். இது அநியாயமா நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, புலம்புறீங்க, 10 வருஷமாக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருக்கிறீங்க, முழங்கால எல்லாம் நடக்கிறீங்க, மெழுகுதிரி ஏற்றி வைக்கிறீங்க, தேங்காய் எல்லாம் உடைச்சிருக்கிறீங்க. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவரை நம்பி ஓடி வர்றீங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. உங்க வீட்டில் சோதனை வந்தா என்ன சொல்லுவாங்க? பாத்தியா, இதெல்லாம் தேவையா? அதிகமா ஜெபம் பண்றது சோதனை தான் பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீ உங்களுக்கே ஒரு என்ன சொல்றது, சந்தேகம் வரும். ஆமாவா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு சில சமயத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வெளிப்பாடு என்ன தெரியுமா? சிறில், இந்த குடும்பத்தில் ஒருவேளை நான் 4 நாளைக்கு முன்னதாகவே சென்றிருந்தால் அது சுகமளிக்கு வழிபாடா மாதிரி இருக்கும். ஆனா 4 நாளைக்கு பின்னதாக அவன் செத்து அந்த வாசனை வரும்படி நான் செய்துவிட்டு அதுக்கு பின்னதாக அவனை எழுப்பினால் அதற்கு பேர் அற்புதம். கை யாருமே தட்டலையே, உங்க வீட்டுல தான் நடக்க போகுதுன்னு சொல்றேன். Praise the Lord. எல்லா கதவுகளும் மூடப்படும் பொழுது மரியாள் வந்து அழுகிறாள். மார்த்தல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பார், வா போவோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மரியாள் என்ன செய்யணும்? மார்த்தாள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகள் மேல் கண்களை பதிய வைக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வியாதி இது மரணத்திற்கு அல்ல, இது மகிமைக்காக வந்தது. அப்ப உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்திலே இந்த பிரச்சனையோடு ஓய்ந்து விடுவதில்லை, இந்த பிரச்சனைக்கு பின்னதாக ஒரு பெரிய மகிமை வரப்போகிறது. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தொடர்ந்து ஓடுவேன், என் கண்களை தேவன் மேல் பதிய வைப்பேன், ஆண்டவர் சொல்வதை மட்டும் தான் கேட்பேன். கண்ணு ஆண்டவர் மேல இருக்கணும், காது ஆண்டவருடைய குரலை கேட்கணும். யோவான் 10:26 ஆண்டவர் சொன்னார், எல்லா ஆடுகள் இல்ல, தயவுசெய்து மன்னிச்சுக்கிறங்க, கோயிலுக்கு போறவங்களை பத்தி எல்லாம் ஆண்டவர் சொல்லல, பைபிள் வாசிக்கிறவங்களை பத்தி ஆண்டவர் சொல்லல, மறையுரை ஆற்றக்கூடிய குருக்களை பற்றி ஆண்டவர் சொல்லல, பாஸ்டர்ஸ் பத்தி ஆண்டவர் சொல்லல.
என் நாடுகள், நல்லா கேளுங்க, என் நாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். என் நாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். தேவனுக்கு பிரியமானவர்கள், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது நீங்க யாருக்கு போன் பண்றீங்க? உங்க கண் யார் மேல போகுது? உங்களுக்கு ஆதாரம் யார் என்று எதனும் சிந்திக்க வேண்டிய நாள். உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உன் கண் யார் மேல் போகிறது? யாருக்கு போன் செய்கிறாய்? ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி, சாவானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் ஆதாரம் தேவன் தான் என்று சொல்லி உன் கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைக்கும் பொழுது 34வது சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நீ கண்களை பதிய வைத்தால் அவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். நீ தலை குனிந்து போகவே மாட்டாய். தலை நிமிந்து சாட்சியம் சொல்லுவார். ஒரு நாள் வரும், இந்த உலகமே ஆச்சரியப்படும்படி சாட்சியமாய் தேவன் உன்னை எழுந்து பிரகாசிக்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். போனட வந்தப்போ உங்களுக்கு அந்த சாட்சியத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களை போல இல்லறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதர் என்னை அவமானப்படுத்தினார். இவரெல்லாம் யார் சாமியார் ஆகிறார்? ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ண முடியாது சரியா? ஒரு வார்த்தை கூட இல்லை பிரசங்கத்தில். இவரெல்லாம் ஏன் சாமியார் ஆனார்? என்ன படிக்கிறாங்க இந்த சாமியார்கள்லாம் என்று சொல்லி அந்த ஜீப்பில் உட்கார வச்சு என்ன அழுக வைத்தார், அவமானப்படுத்தினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினம் என்னை அவமானப்படுத்திய அந்த மனிதருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த அவமானம் மட்டும் வரலைன்னா நான் 40 நாள் உபவாசம் வந்து ஜெபிச்சிருக்கவே மாட்டேன். நிச்சயமா ஒரு சாமியாரா சேவை பண்ணியிருப்பேன், ஊழியம் பண்ணியிருப்பேன், நிச்சயமா பண்ணியிருப்பேன். ஆனா அந்த அவமானம் இன்றைய தினம் தெலுங்கு மொழியிலே, ஆங்கில மொழியிலே, தமிழ் மொழியிலே பல மக்களுக்கும் தேவன் என்னுடைய சோதனையே ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார். ஒரு நாள் வரும், உங்களை பற்றி மக்கள் ஆச்சரியப்படுவார். எங்கே தலை குனிந்து நிற்கிறீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எல்லாத்துக்கும் டைம் இருக்குன்னு எக்லெசியாஸ்டஸ்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் டைம் உண்டு. அழுகக்கூடிய நாட்கள் உண்டு, அரவணைக்கக்கூடிய நாட்கள் உண்டு, நீர் கண்ணீர் வடித்து புலம்பக்கூடிய நாட்கள் உண்டு. ஆனால் உன் கண்ணீர் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய நாட்களும் ஒரு நாள் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அனுமதித்தார், அந்த சோதனையின் வாழ்க்கையில் அனுமதித்தார். நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன்பா எனக்கு இந்த சோதனை? ஒரு இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் 82 பேர் நாங்கள் சாமியாராக போய் 22 பேர் சாமியாரான சமயத்தில் ஒரு ஃபாதர் ஆனது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்பா எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி ஆந்திரா மாநிலத்தில் அழுது புலம்பி ஜெபித்து உருண்டு என் ரூமில் அழுது புலம்பி ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த பிரசன்னம் தான் இன்று பிரசங்கமாக மாறுகிறது. அப்ப நான் அழுது புலம்பி எழுதிய பாடல் தான் போன வருஷம் உங்களுக்கு போனவர் வந்து, நான் உடைக்கப்பட வேண்டும், நான் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி. எப்பப்ப நான் அழுது புலம்பணும் அப்போல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பார். அந்த பாடல்கள் மூலம் பல பேர் ஆண்டவர் தொட்டார். ஒரு மனிதன் எனக்கு சொல்றார் இன்னொரு பாட்டு, அனாதையாய் விடேன் என்று வாக்கு தந்தீரே என்று, நீ அற்புதமான ஒரு மகன் என்று சொல்லி உன் உள்ளங்கையிலே பொறித்து கொண்டீரே. இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் பாடல்கள் எழுதி சொல்லும் பொழுது அந்த பாடல்களை கேட்ட ஒரு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும் என்று சொல்லி சென்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அந்த பாடலை கேட்ட உடனே திரும்பி வந்து இன்றைய தினம் அவர் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாறி. நீங்க எப்ப கஷ்டப்படுறீங்களோ, சோதனையில் இருக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் தேவன் உங்களை எழுந்து பிரகாசிக்கும்படி ஒரு பெரிய கிருபை உங்களுக்கு தருவார். நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய சோதனையா தோணும். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஏன்பா இந்த சோதனை? நீங்க அழுது புலம்புவீங்க, உலகமே சிரிக்கும். ஆண்டவரே சொல்லியிருக்காரே யோவான் 16ஆம் அதிகாரம் 19, 20 உலகமே சிரிக்கும். நீ அழுவ, உலகம் சிரிக்கும். ஜெபம்னு போறாங்க, ஜெபமால சொல்றாங்க, வழிபாட்டுக்கு போறாங்க. இந்த குடும்பத்தை பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது உண்மையான ஜெபமா? இது உண்மையா ஜெபம்? ஏதோ பாவம் பண்ணி இருக்கும், அதனால இந்த குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி உங்களை பார்த்து நகைக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோவான் விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காணவே மாட்டீர்கள். ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எந்த மனிதன் என்னை இழிவாக பேசி அவதூறாக பேசி இவரெல்லாம் ஏன் சாமியார் ஆகிறாரு, ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ண முடியாதவங்களாம் ஏன் சாமியார் ஆகிறாங்க என்று சொல்லி எள்ளி நகையாடிய அதே மனிதன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் முன்னால முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு, ஃபாதர் என்னையும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஒரு நாள் வரும்,
ஆண்டவர் உன்னை எழுந்து பிரகாசிக்கும்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. உங்க கண்கள் எங்க இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும். உங்களுடைய காதுகள் எங்க? யாருடைய பேச்சை கேட்கணும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த துக்கம் கொஞ்ச நாட்களே. திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10 நாட்களே பிரச்சனை, 10 நாட்களே இந்த கண்ணீர், அதற்கு பின்னதாக ஜீவ கிரீடத்தோடு நானே வருவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை கேள்விப்பட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறார், இது மகிமைக்காக, இது மகிமைக்காக. அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் மார்த்தாள். ஆனா என்ன சொல்றார் தெரியுமா? 11ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோவான் 11:39. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான, இறந்து போனவருடைய சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே. 4 நாள் ஆயிடுச்சு. கேஸ் இஸ் க்ளோஸ்டு. Praise the Lord. Praise the Lord. சாப்டர் க்ளோஸ்டு. உங்களை பார்த்து பல பேர் சொல்லலாம், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இனிமே நீ வெளியிலே வர. நீங்களே சொல்லலாம். நீங்களே உங்கள் குடும்பத்தை பார்த்து சில பேர் என்ன செய்றீங்கன்னா, உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்காம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பார்வை. மறுபடியும் சொல்றேன், உன் பார்வை மாற வேண்டும், உன் பேச்சு மாற வேண்டும், நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக வெளியிட வேண்டும். ஏன்னா உங்க வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, இந்த கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கல்லை என்ன தெரியுமா? அவிசுவாசம், அவநம்பிக்கை என்ற இந்த கல்லை அகற்றுங்கள். நீங்க 4 நாளை தான் பாக்குறீங்க, நாட்களை எண்றீங்க. இத்தனை நாள் ஆகிவிட்டது, இனிமே வேஸ்ட், கடவுளை நம்புறது வேஸ்ட். தாயத்து கட்டிக்கலாம், மந்திரவாதிகள் போவோம், அவங்கள்ட்ட போவோம், உங்கள்கிட்ட போவோம், அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்போம் என்று சொல்லி ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய உலகம் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் அல்ல, நாட்களை கடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய என்மேல் உன் கண்களை பதியவை. ஆண்டவர் சொல்லுகிறார், 4 நாட்களை பார்க்க வேண்டாம், அந்த கல்லறையை பார்க்க வேண்டாம், நீ என்னை நோக்கி பார். சொல்லலையா நான் உனக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய், கடவுளுடைய மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் உங்கள்ட்ட எல்லாரையும் கேட்பார். நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த முதல் நாள் பிரசங்கத்துல ஃபாதர் உன்ட்ட சொன்னதை நீ கேட்கலையா? நீ நம்ப மாட்டேங்கிறியே. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உங்களோட பேசுவார். அதுக்கு நீங்க சைலண்டா இருந்து ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரோட அமர்ந்திருந்து நீங்க கேட்கணும். ஆண்டவர் இந்த சோதனை மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ நம்பினால் நீ மகிமையை காண்பாய். ஆமென் சொல்லுங்க. நீ நம்பினால், நீ விசுவசித்தால் நீ மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ விசுவசித்தால் நீ மகிமையை காண்பாய். சொல்லலையா உனக்கு? இதே போலதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். எப்ப? நான் போனதுக்கு பின்னதாக. உங்களுக்கு சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், சாத்தான் பரீட்சையில கொண்டு வருவான், வீட்டிலே பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுப்பார்? உங்க நோட்ஸை திறந்து பார்க்காம ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி உங்களோடு பேச ஆரம்பிப்பார். என்ன தெரியுமா சொல்லுவார்? சொல்லலையானா அந்த ஃபாதருடைய பிரசங்கம் மூலமாக அவர் எப்படி அழுது புலம்பினார், அவர் எப்படி கேவலமா பேசினாங்க, அவமானித்தாங்க, எள்ளி நிலையாடின அதே ஆள் முன்னால முழங்கால் போட்டு எப்படி ஆசீர்வாதம் பண்ணும்படி செய்யலையா? அந்த ஃபாதருடைய பிரசங்கத்தை மறந்துட்டியா என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவி உங்களோடு பேசும். ஃபாதர் சொன்னாங்க கிளியரா, என்ன சொல்றது, இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொன்னாங்க? இன்று மட்டுமல்ல கண்களை பதிய வைப்பது, இனி வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாரிலையும் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ண போகிறார். எழுந்து பிரகாசிக்கும்படி செய்ய போகிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு எக்கோ ஆகிட்டே இருக்கும். இந்த பிரசங்கம் உங்களுக்கு எக்கோ ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் மரியாள் அதை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தாள். லூக்கா 2:19-51 மரியாள் அதை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தாள். நீங்க தியானம் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே ஆண்டவர் விசுவாசத்தை தருவார். ஆண்டவருடைய வசனத்தை பற்றி தியானிக்கணும். கண்கள் அது மேல வசனத்தின் மேல இருக்கணும், கண்கள் ஆண்டவர் மேல இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில அறிக்கையிடணும். நீங்க அறிக்கையிடும் பொழுது அது தீர்க்க தரிசனமாக மாறும்.
கட்டுக்கள் உடையும், பிரச்சனைகள் ஓயும், ஆமென். எல்லா நோயும் பேயும் எல்லா பிசாசும் புயல்களும் அடங்கி போகும். ஆமென். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காணாதபடி தேவன் செய்வார். ஆமென். என்ன செய்யணும்? கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைக்கணும், காதுகள் ஆண்டவருடைய குரலை கேட்கணும். Praise the Lord. இந்த வசனம் உங்களுக்குள்ள எக்கோ ஆகிட்டே இருக்கும். Praise the Lord. Praise the Lord. ஒரு உண்மை சம்பவம், அமெரிக்கா போன பொழுது நடந்த உண்மை சம்பவம். ட்வின் டவர் தெரியுமில்ல? ட்வின் டவர், 2 கோபுரங்கள் கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு திருமணமான கணவன் உள்ள இருக்கிறாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுகுது. அப்படியே கண்டன கீழே 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 விழுந்தா வேற ஒரு வீடு இருக்க மாட்டாங்க. ஆனால் முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்க, அந்த ஃபாதர் பண்ணக்கூடிய பிரசங்க இவருக்குள்ள எக்கோ ஆகிட்டே இருக்குது. ட்வின் டவர், அந்த 2 கோபுரம் கீழே சரிந்து விழுகிறது, இவர் உள்ள இருக்கிறாரு. ஆனால் முந்தின ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கம் என்னன்னா, தாவீதின் மகனே என் மேல் மனம் இறங்கும் 3 தடவை கை எப்படி உயரத்த குரலில் அந்த பிறவி குருடன் கூப்பிட்டானோ, அந்த பிரசங்கம் உடனே அவருக்கு எக்கோ மாதிரி வந்ததா. அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த இடிந்து விழுந்த இந்த கோபுரத்தின் மத்தியிலே நான் உன்னை நோக்கி பார்ப்பேன், உம்மை நோக்கி கூப்பிடுவேன் சொல்லிட்டு அதே வசனத்தை சொன்னார். ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் mercy on me அப்படி சொன்னார் இங்கிலீஷ்ல. இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலை கூப்பிட்டா, பக்கத்தில் இருக்க போலீஸ், இங்க பாரு முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, எல்லாம் மூடி கிடக்குது, எங்க ஜீசஸ் விடு, இனிமே நமக்கு வழி இல்லை என்று சொன்னார். இந்த மனிதன் மறுபடியும் அந்த பிறவை குருடன் எப்படி 3 தடவை கூப்பிட்டார், அதே போல மறுபடியும் ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் mercy on me, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் மனம் இறங்கும் உரத்த குரலை கூப்பிட்டாராம். சொன்னா ஷட் யுவர் மவுத் மேன் சொன்னாராம் பக்கத்தில் போலீஸ். க்ளோஸ் யுவர் மவுத், வாயை மூடு. இந்த மனிதனுக்கு அந்த ஃபாதருடைய பிரசங்கம், முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை கேட்ட அந்த பிரசங்கம் ஞாபகத்துக்கு வந்தது. 3ஆம் முறை கூப்பிட்டார். அவர் சொல்றார், அந்த கர்நாடகாவை சேர்ந்த மனிதன் ஃபாதர் 3வது தடவை கூப்பிட்ட பொழுது இருந்தபடியே அந்த கல் அப்படியே விலகுச்சான், இவர் வெளியில வந்திருக்காரு. Praise the Lord. இது எக்கோ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இன்று கேட்ட பிரசங்கம் தான் ஃபாதர் கிளியரா பேசினாங்க, அதான் ஆவியானவர் பேசுறது. இந்த கண்களை பதிய வைப்பது, ஆண்டவருடைய குரலை கேட்பது இன்றோடு நின்று விடக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் வரும், வாழ்நாள் முழுவதும் வருமா. யோவான் 16:33 கிளியராக சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கும் நாட்களிலே பிரச்சனைகள் உண்டு, ஆனால் தைரியமாயிருங்கள். இது ஆண்டவருடைய வசனம், கடைசியா சொல்லிட்டு போன வசனம். அவர் சாவதற்கு முன்னதாக பிரியா விடையாக நமக்கு கொடுத்த அன்புள்ள வசனங்கள். பிரச்சனைகள் வரும், ஆனால் தைரியமாய் இருக்கக்கூடிய வல்லமை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தர இயலாத சமாதானம் இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உலகம் தர இயலாத சமாதானம். Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது உன்னுடைய வாயிலே உன்னுடைய இருதயத்திலே இதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா சிந்தித்து கொண்டு இருக்கும்போது என்னன்னா ரத்தத்திலே அது கலந்து போகும். நம்முடைய சுபாவம் மாறும், நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய பேச்சு மாறும். பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய பார்வைகள் மாறும். ஏன்னா ஆண்டவருடைய மேலே கண்களை பதிய வைக்கும் பொழுது, அவருடைய குரலை நாம் கேட்கும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய விசுவாசத்தின் மூலம் பெரிய மகிமையை காண்போம். ஆமென். கேளுங்க, அவர் கிளியரா சொல்றார், 4 நாள் ஆயிடுச்சு. யாரு முன்னால் நிற்கிறது? யாரு? ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து, மகிமையின் தேவன், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய தேவன், செவிடர்கள் கேட்கும்படி செய்யக்கூடிய வல்லமையான தேவன், பிசாசை விரட்டக்கூடிய தேவன். இதெல்லாம் தெரியும். அவங்க வீட்டுக்கு தான் வர்றாரு, ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் உங்க வீட்டுக்கு தான் போறார். ஒவ்வொரு தடவையும் உங்க இதயத்தோட ஆண்டவர் பேசுகிறார். வழிபாடு மூலமா பேச. நேத்து ஒரு ஃபாதர் வந்து பேசிட்டு போயிட்டார், அடுத்து இன்னைக்கு ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்கிறார். உங்களிடம் ஆண்டவர் பேசிக்கொண்டு உங்களோடு பேசிக்கொண்டு, இது உனக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், இது தீர்க்க தரிசனம், நீ மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த 3 நாட்களுக்குள்ளே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிமையை காண்பாய். நீ விசுவசிக்கிறாயா? சொன்னனே அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றதுன்னா, ஏன் கண்ணு அங்கே போகுது? ஏன் 4 நாள் கணக்கு பண்ற? உன்னுடைய கணக்கு அல்ல, என்னுடைய கணக்கிலே 4 நாட்கள் அல்ல, 1000 நாட்களும் ஒரு நாளும் சேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்யறார் ஆண்டவர்? இந்த அம்மா கல்லறையை பார்க்குறாங்க, 4 நாள் 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்றாங்க. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே
ஒரு பக்கம் இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. யாரு? குருடர் பார்வை கொடுத்தவர். இவனை சாகருக்கு முன்னால வர வேணாமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பேர் உங்கள்கிட்ட கூட கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசமே போயிடும். அந்த 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 பேச்சுக்கெல்லாம் அவருக்கு இடமே கொடுக்கல. அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? ஒரு பக்கம் மார்த்தால் அவரை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறார். 4 நாள் ஆயிடுச்சு, வாசனை வரும், கேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஏளனமா பேசுறாங்க. பெரிய நண்பரா, உன் குடும்பத்தில் எப்போதும் போவாரு, உன் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அனுமதிச்சாரு, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இதுக்கெல்லாம் செவி கொடுக்காம என்ன தெரியுமா செய்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், அவர் தன் தந்தையின் மேல் கண்களை பதிய வைத்தார். கைதட்டுக்க பார்ப்போம். தந்தையின் மேல் கண்களை பதிய வைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு தெரியுமா வந்தார்? நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தார். ஒரு மனிதனாக பிறந்து அவர் பட்ட பாடுகள், சோதனைகள், இதனை அனைத்தின் மத்தியிலும் அப்பாவை நோக்கி பார்த்தார். கண்களை அப்பாவின் மேல் பதிய வைத்தார். என்ன செய்தார் தெரியுமா? கண்களை உயர்த்தி கண்களை ஆண்டவரை நோக்கி பார்த்தார், தன்னுடைய தந்தையை நோக்கி பார்த்தார். என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, இதோ இந்த கூட்டம் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் இவங்க நம்ப மாட்டாங்க, இவங்க நம்புறதுக்காக சொல்றேன் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Thank you டாடி, thank you டாடின்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கண்களை ஆண்டவர் பதிய வைத்து அப்பா சொல்றதை கேட்டு அப்பாவுடைய வார்த்தைகளை தன்னுடைய நாவிலே அறிக்கையிட்டார். கண்கள் ஆண்டவர் மேல், அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டார், நன்றி சொல்லிட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, நீங்க எப்போது என்னுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன். இந்த மனிதர்கள் அங்கே பாருங்க, ஒரு பக்கம் கிரிட்டிசிசம், இன்னொரு பக்கம் 4 நாள் ஆயிடுச்சு, வாசனை வரும், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய சொந்த குடும்பத்தில், நல்லா கேட்டு பாருங்க, சொந்த குடும்பத்தில் நண்பர் இவர், வல்லமையான தேவன், அவர்னால எல்லாமே முடியும். அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க இந்த குடும்பத்தில், ஆனாலும் அவரை அறியாத குடும்பம் இது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மார்த்தாளை பார்க்கல, கல்லறையை பார்க்கல, விமர்சிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கல, தேவனை நோக்கி பார்த்தார், தன் தந்தையை நோக்கி பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கிறதுக்கு முன்னதாகவே நீங்க நடந்துருச்சுன்ட்டு நம்பணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த 4 நாளைக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம். உங்களுக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆல்ரெடி குழந்தைய பார்த்துட்டு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் ஆல்ரெடி. அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய பிரசங்கம். நான் நம்பினேன். ஒரு காலத்தில் 10 பேருக்கு முன்னால் பிரசங்கம் பண்ண முடியல என்னால். ஆனால் என்னுடைய கதவை மூடி லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒரு நாள் வரும், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாலே நான் நற்செய்தியை சொல்லுவேன் சொல்லி நம்பி ஒரு முட்டாளை போல மக்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் அது நடந்து கொண்டிருக்கிறது. நம்பணும். ஆல்ரெடி உங்க குடும்பத்தில் ஆண்டவர் அதிசயத்தை செய்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லணும் இன்னைக்கு, ஆண்டவரே நீர், நான் உன்னை நோக்கி பார்க்கும் பொழுது என் குடும்பம் இருளில் இருக்க வேண்டும், அந்தகாரத்தில் இருக்க வேண்டும், என் குடும்பம் எழுந்து பிரகாசிக்கும். ஆல்ரெடி நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஒரு ஃபாதர் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. எத்தனை நாள் அப்படி உட்கார்ந்துருப்பீங்க? அடுத்த லெவல். இன்னைக்கு காலையில பிரசங்கம் என்ன சொல்லுங்க பாப்போம். அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம. பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசியா மாறணும். கைதட்டுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் வேணும்? நீ சொல்லணும், அது நடக்கும். இது நாள் வரை உங்க பார்வை சரியா இல்லை. பார்வை இந்த உலகத்தின் பார்வையா இருக்கிறது, அவிசுவாசத்தின் பார்வைகள், அவநம்பிக்கையின் வார்த்தைகள். பிசாசு உங்க குடும்பத்தில் விளையாடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவநம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள். இந்த நாளிலே விசுவாசத்தை அறிக்கையிட்டால் ஆண்டவர் சொல்றார், விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் ஏற்கனவே தேங்க்யூ சொல்லிட்டார். தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்தார்? போய் இந்த சத்தமெல்லாம் அதிகமாக கேட்கும்போது என்ன செய்யுமா? சத்தமா நீங்க பாடணும். சத்தமா உரத்த குரலில், லாசர் வெளியே வா. என்னாச்சு? என்னாச்சு? இந்த வெளியில் இருக்கிற சவுண்ட் எல்லாம் உங்க வாழ்க்கையில அதை ஒழிச்சிட்டு நீங்க சத்தமா உரத்த குரலில் உங்கள் குடும்பத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லணும். என் குடும்பம் எழுந்து பிரகாசிக்கும். என் குடும்பத்தில் பொருளாதார குறைவுகள் இனிமே இல்லை. நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். நான் என் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கணும். அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியத்தை கொண்டுட்டு வருவேன். இந்த ஃபாதர் வரலன்னா அடுத்த இந்த வருஷம் எந்த ஃபாதர் வரப்போறாரோ, அவருக்கு முன்னால ஒரு ஃபாதர் வந்திருந்தாரு, சிறில்னு ஒரு ஃபாதர். அவர் சொன்னார், அன்னைக்கே நான் குழந்தைய பார்த்துட்டேன், இன்னைக்கு இந்த குழந்தை வந்தது எனக்கு.
இந்த குழந்தையை நான் அப்பவே பார்த்தேன், இது அந்த குழந்தை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அண்ணாள் சொன்னால, என்ன சொன்ன அண்ணாள்? ஐயா நீங்க சொன்னீங்கல்ல இந்த குழந்தை இதாங்க, இந்த குழந்தை இதான். அவர்களுக்காகத்தான் என்னுடைய பிரசங்கம், எல்லாருக்காக இல்லை, இங்க இருந்திருக்க எல்லாருக்காக இல்லை. விசுவாசிப்பவன் மகிமையை காண்பான். அந்த கண்களை நமக்கு தரத்தான் ஆண்டவர் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். முதல் காரியம் மறந்துடக்கூடாது, கண்களை அவர் மேல் பதிய வைக்கணும். இரண்டாவது காரியம், அவர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, அவங்க டிக்ளேர் பண்றதில்லை. என் தேவன் வாக்கு தந்தால் நிச்சயம் செய்வார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். Praise the Lord. Praise the Lord. டாக்டர் சொன்னாங்க, அனுஷா இந்த பொண்ணு வாழாது, வழியே இல்லை, ட்ரீட்மெண்டே இல்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், அழுது புலம்பினார்கள். ஒரு ஃபாதர் கண்ணீரோடு அந்த மகளோடு சேர்ந்து அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க அந்த சாட்சியத்தில், ஃபாதர் நீங்க கையை வச்சு இப்படி ஜெபம் பண்ணாரு, போனோம் ஆஸ்பத்திரிக்கு, இதோ விடுதலை வந்தது, என் மகள் பிழைத்து விட்டார். அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு அனுஷா, நாளைக்கு நீங்க. உங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம். இந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பிரசங்கம் எல்லாம் ப்ராஃபஸின்னு தான் ஆரம்பிப்பேன். அது நடக்குது. இன்னைக்கு ஒரு காலத்துல பயந்து பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா இது நடக்குமா, இது உண்மையா? ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி தரிசனம் மாதிரி வரும், ஸ்கிரீன் மாதிரி இப்படி வரும், பேர் வரும். இந்த பேர் உண்மைதானா, இது ஆண்டவர் கூப்பிடுறாரா சொல்லி பயப்பட்டேன். ஆனால் இப்போல்லாம் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறப்பான்னு சொன்னால் அதுக்கப்புறம் மக்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபாதர் எங்கள் வீட்டு நம்பர் பேர் சொன்னீங்க ஃபாதர், எங்கள் வீட்டில் இது போல் ஒரு செடி இருக்கிறத நீங்கள் சொன்னீங்க ஃபாதர், எங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு டீச்சர், லாக்டவுனில் ஒரு டீச்சர் சொன்ன சாட்சியம் இது. நீ ஒரு டீச்சர், உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி இல்லை, சம்பளம் இல்லை, ஆனால் டியூஷன் எடுத்து அது மூலமாகவது என்னுடைய குடும்பத்தை நடத்த வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அதுவும் போச்சு லாக்டவுன்ல, டியூஷன் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் நீ நினைக்காதபடி ஒரு அற்புதத்தை உன் குடும்பத்திலே செய்ய போறான்னு சொன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, ஃபாதர் என்னுடைய குடும்பத்தில் எப்படி இந்த பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சேன். கவர்மெண்ட்ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு? 6 இயர்ஸ்க்கு ஃப்ரீயா இலவசமா ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஃபாதர் நீங்க கரெக்டா சொன்னீங்க ஃபாதர், நீ டியூஷன் டீச்சர், ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி இல்லை, டியூஷனுக்கு வழி இல்லை, பிழைப்பதற்கு வழி இல்லை, எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், எப்படி இந்த பிள்ளையை படிக்க வைக்க போறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் உனக்கு வழியை திறந்து விடுவார். நீங்க தீர்க்கதரிசன ப்ராஃபஸி சொன்னீங்க ஃபாதர், நான் நம்பினேன், நான் தான் அந்த டீச்சர் சொல்றேன். அடுத்தது உங்க சாட்சியம், உங்க குடும்பத்துல தான், உங்களுக்கு குடும்பத்திற்காக இந்த 3 நாள் ஆண்டவர் பேசுறார். ஏதோ சின்ன பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுக்குன்னா போங்க, நோ ப்ராப்ளம். இது எனக்காக கொடுக்கப்பட்ட 3 நாட்கள். 3ஆம் நாள் இயேசு உயிர்த்து எழுந்தார். நானும் என் குடும்பமும் உயிர்த்து எழக்கூடிய தீர்க்க தரிசனம் ஃபாதர் சிறுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதை நான் நம்புகிறேன். என் கண்களை தேவன் மேல் மட்டுமே பதிய வைப்பேன், அவருடைய குரலை மட்டுமே கேட்பேன், அவருடைய குரலை மட்டுமே அறிக்கையிடுவேன், நான் மகிமையை காண்பேன். கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைக்கிறது நான் என்னுடைய பிரசங்கம் இல்லை, நீங்க கொடுத்த தலைப்பு இது, நீங்க கொடுத்த தலைப்பு. ஒருவேளை உங்களுடைய கண்கள் இத்தனை நாட்கள் அங்கெங்கும் போச்சு என்னமோ, சினிமா மேல, டிவி மேல, இந்த உலக ஆசைகள் மேல, ட்ரெஸ் மேல, உங்களுடைய குரல், உங்களுடைய என்ன சொல்றது, செவிகள் இந்த உலகத்தை நோக்கி போனதோ என்னமோ. ஆலோசனை கேட்கறது, அவங்கள்ட்ட போய் இவங்கள்ட்ட போய், கணவன் இப்படி இருக்காரு, மனைவி இப்படி இருக்கு, மருமக இப்படி இருக்கா, அத்தை இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, சும்மா புரணி பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்களை என் மேல் பதிய வைத்தால் ஆட்டோமேட்டிக்கா நானே யுத்தம் பண்ணுவேன், நானே உன் குடும்பத்தை பிரகாசம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய கோபுரம் 2 கீழே விழுகுதுன்னா அதன் மத்தியில ஒரு பிரசங்கம் அவனுடைய வாழ்க்கையிலே வழியை திறந்து விட்டது. இந்த பிரசங்கம் உங்கள் குடும்பத்திலே வழிகளை திறப்பதாக. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு வழிகளை திறந்து விடவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய டைமும் முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, என் கண்களை உன்மேல் மட்டும் தான் வைப்பேன். இந்த 3 நாட்களுக்குள்ளே எனக்கு வழி திறக்கப்படும்.
திறக்கப்படும். மூடப்பட்ட பாதைகள் திறக்கப்படும். மூடப்பட்ட பாதைகள் திறக்கப்படும். என் கண்களை என் பிரச்சனைகள் மேல் வைக்க போவதில்லை. என் பிரச்சனைகள் மேல் வைக்க போவதில்லை. சோதிக்கும் சாத்தான் மேல் வைக்க போவதில்லை. சோதிக்கும் சாத்தான் மேல் வைக்க போவதில்லை. வல்லமையான தேவன் எனக்கு உண்டு. வல்லமையான தேவன் எனக்கு உண்டு. அவர் மகிமையான தேவன். அவர் மகிமையான தேவன். அற்புதத்தின் தேவன். அற்புதத்தின் தேவன். ஹalleluya. ஹalleluya. மார்த்தாள் இதோ 4 நாட்களாகிவிட்டது. 4 நாட்களாகிவிட்டது. எல்லாமே முடிந்து விட்டது. எல்லாமே முடிந்து விட்டது. இயேசுவே அவள் சொன்னதை கேட்கவில்லை. நீர் அவர் சொல்லதை கேட்கவில்லை. இயேசுவே இந்த விமர்சன உலகத்தை நோக்கி பார்க்கவில்லை. இந்த விமர்சன உலகத்தை நோக்கி பார்க்கவில்லை. நீர் உன் தந்தையை நோக்கி பார்த்தீர். நீ உன் தந்தையை நோக்கி பார்த்தீர். இதுதான் மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே நீர் அற்புதம் செய்ததற்கு பெரிய ரகசியம். பிரச்சனையை நோக்கி பார்க்கவில்லை. கல்லறையை நோக்கி பார்க்கவில்லை. மார்த்தாள் சொன்னதை நம்பவில்லை. விமர்சனங்களை நம்பவில்லை. தேவனை நோக்கி பார்த்தீர். இயேசுவே நானும் இந்த 3 நாட்களும் என் கண்களை தேவனை உன்மேல் பதிய வைப்பேன். என் கண்களை உம்முடைய வாக்கு தத்தத்தின் மேல் பதிய வைப்பேன். நீர் வாக்கு மாறாத தேவன். ஜீசஸ் இயேசுவே நான் உம்மை நம்புவேன். உம்மை மட்டுமே நம்புவேன். உம் வார்த்தைகளை மட்டுமே நம்புவேன். தேவன் எனக்காய் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நான் வெட்கப்பட விடமாட்டேன் என்று நீ தலை குனிய மாட்டாய். தலை நிமிர்ந்து நிற்பாய். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டேன் என்று தேவன் சொல்லும் பொழுது நான் ஏன் மனிதர்களை நோக்கி பார்க்க வேண்டும்? ஓ கல்லறையே, அடைக்கப்பட்ட கல்லறையே, மூடப்பட்ட கதவுகளே, லாசரே வெளியே வா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு சொல்லுங்க, இயேசுவே நானும் என் பிரச்சனைகளுக்கு கட்டளையிட போகிறேன். இயேசுவே உட்கார்ந்திருந்து வந்ததுபடியே செல்லக்கூடிய கூட்டமாக மாறக்கூடாது. நான் தரிசனம் பார்க்க வேண்டும். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். என் குடும்பத்திற்கு இயேசு சொன்னது போல என் குடும்பம் பிரச்சனையிலிருந்து வெளியே வா. கடன் தொல்லையிலிருந்து வெளியே வா. என் குடும்பத்தில் இருக்கும் எல்லா லாசரும் அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்படுவதாக. கட்டுக்கள் உடைவதாக. வியாதிகள் நீங்குவதாக. கடன் தொல்லைகள் நீங்குவதாக. பிசாசின் கட்டுக்கள் உடைவதாக. இயேசுவே நன்றி. விடுதலை விடுதலை விடுதலை. நான் விசுவாசிக்கிறேன். மகிமையை காண்பேன். என் குடும்பம் மகிமையை காணப்போகிறது. தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே நீர் கல்லறையை நோக்கி பார்க்கவில்லை. மார்த்தா சொன்னதை கேட்கவில்லை. உலகமே என்னை விமர்சித்தாலும் அவர்களை நோக்கி பார்க்க மாட்டேன். என் கண்களை உண்மையில் பதிய வைத்தேன். எனக்காய் தேவன் யுத்தம் பண்ணுவார். பிசாசே என்னை சோதிக்கிறாயா? உன்னை தேவனே விரட்டுவார். எனக்காய் யுத்தம் பண்ணுவார். Yes, hallelujah. தேவனே என்
என் குடும்பத்தில் எனக்கு சோதனை, என் குடும்பத்தில் எனக்கு சோதனை, சாத்தான் மூலம் சோதனை, சாத்தான் மூலம் சோதனை, என் உடலிலே சோதனை, என் உடலிலே சோதனை, என்னை நீரே பரிசோதித்து பார்க்கிறேன். நீரே பரிசோதித்து பார்க்கிறேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். யாரையும் பார்க்க மாட்டேன். இந்த 3 நாட்களும் உம்மை மட்டுமே பார்ப்பேன். இந்த 3 நாட்களை உம்மை மட்டுமே பார்ப்பேன். பிரகாசம் அடைவேன். பிரகாசமடைவேன். என் குடும்பமே எழுந்து பிரகாசிக்கும். என் குடும்பமே எழுந்து பிரகாசிக்கும். இது என் குடும்பத்திற்காய் நான் சொல்லும் தீர்க்க தரிசனம். என் குடும்பத்திற்காய் நான் சொல்லும் தீர்க்க தரிசனம். I declare the prophecy for my family. அவரை நோக்கி பார்த்தேன். அவரை நோக்கி பார்ப்பேன். கண்கள் தேவனின் மேல், கண்கள் தேவனின் மேல், காதுகள் தேவனின் வாக்குத்தத்தத்தை கேட்கும். காதுகள் தேவனின் வாக்குத்தத்தங்களை கேட்கும். என் நாவு அறிக்கையிடும். நாவு அறிக்கையிடும். இது நாள் முறை, இது நாள் எல்லா தலைமுறையினர் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்று அழைப்பார்களே. இதை பேருடையாள அழைப்பார்களே. மரியாள் பாடிய பாடல் மரியாள் பாடிய பாடல் என் குடும்பத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என் தலைமுறைக்கே நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். என் தலைமுறைக்கே நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். அவன் நம்பிக்கை என்னை விட்டு விலகி போ. அவன் நம்பிக்கை விட்டு விலகிப் போ. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை தட்டுங்க, 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 கண்களை மூடிக்கொள். லாசரே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, I declare every Lazarus to come out of your family. ஆமென். You dead organs, receive the life. கெட்டு போன அவயங்கள், பாலடைந்து போன அவயங்கள், லாசரை போல இறந்து கிடக்கக்கூடிய அவயங்கள் உயிர் பெற்று எழுவதாக. ஆமென். வியாதிகள் நீங்குவதாக, ஆமென். வருத்தங்கள் நீங்குவதாக, ஆமென். கடந்தலைகள் நீங்குவதாக, ஆமென். வெளிச்சம் உண்டாவதாக, ஆமென். அந்தகாரம் நீங்குவதாக. ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் காணும்படி, உங்கள் விசுவாசமே மகிமையை காணும்படி தேவனுக்கு செய்வாராக. கரங்களை தட்டி பாடும். விடுதலை, விடுதலை, விடுதலை பாடும். விடுதலை, விடுதலை, விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை பாடும். விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்திலே விடுதலை பாடும். இயேசுவின் வார்த்தையிலே விடுதலை, இயேசுவின் ஆவியிலே விடுதலை. காண்பேன் நான், காண்பேன் நான், மகிமையை காண்பேன் நான். காண்பேன் நான். கரங்களை தட்டி பாடும். காண்பேன் நான், காண்பேன் நான், அதிசயம் காண்பேன் நான். வியாதிகள் விலகட்டுமே, வேதனைகள் நீங்கட்டுமே. நீர் வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். நம்புவேன், நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன். அதிசயம் செய்பவர் நீர்தானையா, அற்புதங்கள் செய்பவர் நீர்தானையா, 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 இயேசுவே நீர்தானையா. கரங்களை தட்டி பாடும். இறந்த லாசரை உயிர்ப்பித்தீரே, என் குடும்பத்தை உயிர்ப்பித்தீரே. நம்புவேன், நம்புவேன், உன் வார்த்தைகளை நான் நம்புவேன்.
என் மேல் இறங்கட்டுமே. எல்லாரும் முழங்கல் படியிடுவோம். இதோ தேவ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் இறங்கி வருகிறார். லாசர் வீட்டுக்கு சென்று கண்ணீரை துடைத்தவர் நம் மத்தியில் இறங்கி வருகிறார். எல்லாரும் அப்படி முழந்தால் படியிடுவோம். கேட்ட செய்திகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி முழந்தால் படியிடுவோம். Thank you, Jesus. அப்படியே கண்களை திறந்து நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிற இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவே. அப்படியே ஜெபத்திலே நாம் வழிபாட்டிலேயே ஒரு சிறிய பாடலை பாடும் பொழுது திவ்ய நற்கருணை இப்பொழுது அல்ல, ஒரு 5 நிமிடத்துக்கு பின்னதாக எழுந்தேற்றம் செய்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எனவே இயேசு கிறிஸ்து நன்றி சொல்லிவிட்டார். அப்பா உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் லாசரை வெளியே வான்னு சொன்னார். நீங்கள் நன்றி சொல்லி கரங்களை தட்டி பாடுங்க. நீங்க துதிக்க துதிக்க எல்லா எதிரியின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. பிசாசின் கட்டுக்களை தேவன் உடைப்பாரார். கரங்களை தட்டி பாடும். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. 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 ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும். முழந்தால் படியிடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. 2 கரங்களை உயர்த்துவோம். 2 கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை தந்தையே ஆராதனை. ஆராதனை ஆராதனை தந்தை ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆவியானவரே. இரண்டு கரங்களை உயர்த்துவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த குடும்பத்திலா இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி மார்த்தாலும் மரியாளும் அழுத பொழுது அந்த குடும்பத்திற்காக கண்ணீர் வடித்தீரே. நாங்கள் கண்ணீரோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்துவாயா. அப்பா, கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய குடும்பங்களை பாரும். கடன் தொல்லைகளோடு கண்ணீர் வடிக்கக்கூடிய குடும்பங்களை பாரும். ஆண்டவரே.
குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னை அப்பான்னு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்கக்கூடிய அந்த கண்ணீரை பாரு. உன் தேவன் யார் தெரியுமா? நீ கண்ணீர் வடித்தால் அழ வேண்டாம் என்று சொல்லி உன் கண்ணீரை துடைக்க. அது மட்டுமல்ல, மார்த்தாலும் மரியாளும் அழுதால் நம்மோடு சேர்ந்து அழக்கூடிய தேவன். நீ நம்புகிறாயா? உனக்காக அழும் தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன்னுடைய கூக்குரலை கேட்கிற தேவன். இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பயணம் 3:7 வாசிக்க கேட்கிறோம். கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்பிய பொழுது, நான் உங்கள் கண்ணீரை கண்டேன், நான் உங்கள் கூக்குரலை கேட்டேன், நான் உங்களை மறந்து போவதில்லை என்று சொல்லி இறங்கி வந்தவர். அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. உனக்காகவே 3 நாட்களையும் தேவன் ஏற்பாடு செய்து கொண்ட புதிய ஏற்பாடு இது. உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் இந்த இடத்திலிருந்து கடந்து போக வேண்டும், நகர்ந்து போக வேண்டும். அப்பா, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, என் உடம்பிலே வேதனை இருக்கிறதே, வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி நீ கதறி அழுது ஜெபி. உன்னை அந்த கண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை போதும் என்று சொல். லாசரே வெளியே வா என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்களப்பா, ஒரே ஒரு வார்த்தை. எங்க குடும்பத்தை பார்த்து சொல்ல மாட்டீங்களான்னு கதறி அழுது ஜெபிங்க. இந்த நேரத்தில் ஜெபி, கதறி அழுது ஜெபி. என் குடும்பத்தை அந்த பிரச்சனை வெளியில கொண்டு வர மாட்டீங்களா? எங்க கண்ணில இருந்து வெளியில கொண்டு வர மாட்டீங்களா? என் குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது என்று சொல்றாங்களே, ஆண்டவர், நான் அங்க எங்கேயும் பார்க்க மாட்டேன். அந்த தாயத்து, இந்த மந்திரவாதி, அவங்க இவங்க, அவங்க ஆலோசனை, இந்த கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங், உண்மையில் கண்களை பதிய வைக்க வந்திருக்கேன்னு சொல்லி கதறி அழுது செவி. தேவனுடைய பிள்ளையே, கதறி அழுது செவி. கடைசி நேரம் வந்து விட்டது. 2ஆம் நாள் கூட்டம் முடிய போகிறது. என் குடும்பத்தில் கண்ணீருக்கு முடிவு வராதா என்று சொல்லி கதறி அழுது ஜெபி, கதறி அழுது ஜெபி. இதோ ஆண்டவர் உன் பருகிலே வருகிறார். 4 நாட்களுக்கு பின்னதாக இனி அவரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. சொல்லி அனுப்பி 4 நாள் ஆச்சு, வரலையே வரலையே என்று சொல்லி அந்த குடும்பம் எப்படி அழுது கொண்டு இருந்திருக்கும். நீங்க எத்தனை நாள் அழுகுறீங்க? குடும்பத்துல எத்தனை வருஷமா அழுகுறீங்க? சொல்லுங்க. இந்த நேரத்துல சொல்லு, எத்தனை வருஷமா அழுகுறீங்க? அந்த குடும்பம் 4 நாள் தான் அழுதுச்சு. அந்த குடும்பத்துல கண்ணீர் வடிக்கும் பொழுது தேவன் அழுதா. உங்க குடும்பத்துல எத்தனை வருஷமா அழுகுறீங்க? எதுக்காக அழுகுறீங்க? எந்த அற்புதத்துக்காக அழுகுறீங்க? சொல்லு. அவரோடு பேசு, அவரோடு பேசு. நீ எதற்காக அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? அந்த குடும்பம் 4 நாள் அழுதுக்கே அவர் வந்துட்டாரே. உங்க குடும்பம் இத்தனை வருஷமா அழுகுதே. எத்தனை நாட்கள் எங்க குடும்பமே அழுகிறதுன்னு சொல்லி அழுது புலம்பி செவி. அவர் கண்டும் காணாதபடி செல்லக்கூடிய மனிதன் அல்ல. கண்கள் அவர் மேல பதியவை. அவரோடு பேசு. அவர் என்னமோ சொல்ல விரும்புறார், கேளு, கேள். உன்னோடு பேச விரும்புகிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். உன் குடும்பத்தில் அடி எடுத்து வைக்க போகிறேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். ஓ பிசாசே, ஓ பிசாசே, ஒரு கத்தோலிக்க குருவானவனாக என்னை அனுப்பியது இந்த 3 நாட்களுக்குள்ளே கட்டுகளை உடைப்பதற்காக, கண்ணீருக்கு பதில் கொடுப்பதற்காக, வியாதிகளை நீக்குவதற்காக, ஒரு பெரிய அற்புதம் குடும்பத்தில் நடக்கும் என்று சொல்லி மக்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக. அது நடக்கும் வரை தேவனுடைய கைகளை நான் விட மாட்டேன். எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, அப்படியே எழுந்து நில்லுங்க. கொஞ்ச நேரத்துல முடிய போது இந்த ஆராதனை. அதுக்கு முன்னதாக கண்ணீருக்கு பதில் கிடைக்க 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுங்க. இந்த பிறவி குருடன் கண்களை யாரு மேலே பறி வைக்கல. இப்போ லாசரை பற்றி கேள்விப்பட்டோம், மார்த்தாள் மரியாதை பற்றி கேள்விப்பட்டோம்.
பிறவி குருடன் என்ன செய்ய தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க, ஏய் சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அவன் கூக்குரலிட்டான், கதறி அழுதான், இன்னும் சத்தமா கூப்பிட்டான். இந்த கூட்டத்துல பக்கத்துல இருக்காலும் நீ மறந்து போ. அங்க இங்கே பார்த்து பார்த்து நீ வெட்கப்பட்டு தலை குனிந்த நாட்கள் போதும்னு கண்ணீரோடு ஜெபி. கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. ஒரு பிறவி குருடன் கண்களை பதிய வைத்தான். நீ பார்க்கும் பார்க்காதபடி இருக்கிறாயே. ஒரு பிறவி குருடன் பிறந்த வளர்ந்த பிச்சை வாங்கினவன். நான் எத்தனை நாள் பிச்சை வாங்குறதுப்பா? தாவீதின் குமாரனே, இந்த பிச்சை வாங்குறது நிலைமையிலிருந்து என்னை இரக்கமாயிரும் என்று சொல்லி மனது உருகி வருகிறான். நீங்களும் கேளுங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபிப்பாயா? இதோ இயேசு நடந்து வருகிறார். எரிகோ வீதியில நடந்தவர் நம் மத்தியில நடக்கிறார். அவர் உன்னை மறக்கவில்லை. உன்னை நினைவு கூறும் தேவன், உன்னை நினைவு கூறக்கூடிய. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம் என்று சொல்லி உங்களோடு பேச போகிறார். அதிசயம் செய்கிற தேவன். லாசரே வெளியே வா. இவ்வாறு உங்க சகோதரி 2 பேரும் அழுகுறாங்க. மார்த்தா ஒரு பக்கம் அழுகிறா, மரியாள் ஒரு பக்கம் அழுகிறா. என்னால பொறுக்க முடியல. வெளியில வா, வெளியே வா, வெளியே வா. ஒரு பக்கம் சகோதரி மார்த்தா அழுகிறா, இன்னொரு பக்கம் மரியாள் அழுகிறாள். நீங்களும் கரங்களை ஏற்றி சொல்லுங்க. பிள்ளை அழுகுது, கணவன் அழுகிறார், மனைவி அழுகிறாங்க, குடும்பமே அழுகுது. ஆண்டவரே சொல்லு, கரங்களை ஏற்றி சொல்லு. உன் கண்ணீரை துடைப்பார். நீ அழ வேண்டாம் என்று சொல்லி உன்னோடு பேசக்கூடிய தேவனோடு பேசு, அவரோடு பேசு. 2 கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். நீ அழுது கொண்டே வீட்டுக்கு போகணும் தேவையில்லை மகளே, மகளே. கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் சந்தோஷமா நடனம் ஆடி வீட்டுக்கு போவாங்களாம். அப்பா அந்த ஆனந்தம் எங்க வீட்டுக்கு வராத இன்னைக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த சமாதானம், அந்த அமைதி, அந்த ஆரோக்கியம் எங்க குடும்பத்துக்கு வராதா? நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அவரை நோக்கி காண்கிறாய், கண்களை அவர் மேல் பதிய வைக்கிறாய், அவர் உன்னை பார்க்கிறார். இதுதான் இந்த ஆராதனை. நம்புறீங்களா? அவர் உங்களை தான் பார்க்கிறார். இத்தனை பேருக்கு மத்தியிலே பிறவி குருடனை மட்டும் தான் பார்த்தார், அவனை மட்டும் தான் அழைத்தார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். உங்க குடும்பத்தை இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். அவனை பக்கத்துல கூட்டிட்டு வாங்க, அவனை பக்கத்துல கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அழைத்தார். அதுவரை திட்டினவங்க அதட்டினவங்க ஷாக்காகி போயிட்டாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. அது வரைக்கும் திட்டின ஆளுகள்லாம் இதோ பாரு எங்களை கூப்பிடல, உன்னை கூப்பிடுறார். ஏனென்றால் அவன் கண்கள் ஆண்டவர் மேல் பதிய வைத்தான், அவரை மட்டுமே கூப்பிட்டான், கூக்குரலிட்டான். இயேசு அருகிலே சென்று உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டார். உங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் போய் கேட்கிறார். சொல்லுங்களே. கடைசி நேரம் ஆராதனை, கடைசி வழிபாடு, கடைசி ஆசீர்வாதம் இதோட முடிஞ்சது. 2வது நாள் திருவிழா நடக்கும் உங்க வீட்டுல. இது நற்செய்தி பெருவிழா, இது நற்செய்தி கொடுக்கக்கூடிய பெருவிழா. அந்த நல்ல செய்தி எங்க வீட்டுக்கு வராதா? கேளு, கேளு. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, குடும்ப இந்த பிரச்சனை இருந்து வெளியில வரும்பான்னு சொல்லி சொல்லு. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார்.
இப்பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். உடம்புல எங்கெங்க வேதனை இருக்கிறதோ, வலிகள் இருக்கிறதோ, வியாதி இருக்கிறதோ அங்க கைய வைங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்புறேன்னு சொல்லுங்க. நான் உங்க மேலதான்ப்பா நம்புறேன், உங்க மேலதான்ப்பா என் கண்ணு, உங்க குரலை தான்ப்பா கேட்பேன். நான் இன்னைக்கு கேட்கணும்பா. மகளே அழ வேண்டாம்னு சொல்லி நீங்க சொல்றது நான் கேட்கணும்பா. உன் வியாதி இன்றோடு நீங்க என்று சொல்லி கேட்கணும்பா. நான் வியாதியில இருந்து வெளியில வரணும்பா. சொல்லு, கேளு, தொடு. அந்த அவயத்தை ஆண்டவரை தொடுவாரா? வருத்தங்கள், வைரஸ்கள், வியாதிகள், வேதனைகள், எல்லா விதமான வருத்தங்கள் நீங்கி போவாராக. நோய் நொடியில் வாடுகின்ற என்ன பாருங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எனக்கு போதுமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எந்த இடத்துல கை வச்சு ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் விடுதலை தருவாரா? அவருடைய மகிமையை காண்பீர்களாக. விசுவாசித்தால் மகிமையை காண்பேன் என்று சொன்னது உனக்காகத்தான். இன்றே கட்டிகள் கரைவதாக, கேன்சர் நீங்குவதாக, தலைவலி நீங்குவதாக, முதுகுவலி நீங்குவதாக, முழங்கால் வலி நீங்குவதாக, இரத்த கோளாறுகள் நீங்குவதாக, எத்தனை மருந்து மாத்திரைகளால் நீங்காத வியாதிகள் நீங்குவதாக. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வியாதிகள் நீங்குமே. நீங்க போதும் ஏசப்பா, ஒரு வார்த்தை போதும் அப்பா. இதயத்தின் மேல கைய வைங்க, இருதயத்தின் மேல கைய வைங்க. இருதயம் எப்படி பதப்படைக்குது? எதை பத்தி பயப்படுறீங்க? எதை பற்றி அஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? என் வாழ்க்கை மாறுமா? என் கண்ணீர் மாறுமா? ஏன் இந்த சந்தேகம்? ஏன் இந்த சந்தேகம்? ஏன் இந்த பயம்? நீ ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லி அறிக்கையிடு. நான் ஏன் பயப்படணும்? ஏன் எனக்கு பயமா இருக்க? பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி எனக்கு என்னது ஆயிடுச்சுன்னா கவலையே படாது. உன் பயத்தை ஆண்டோடும் கூட்டிவிடு, ஊற்றிவிடு. அண்ணால் கண்ணீராக அவருடைய பாதத்தில் ஊற்றினார், கண்ணீரை துடைத்தார். இருதயத்திலிருந்து அவரோடு பேசுங்க சொன்ன நேரம். என் இருதயத்தில் வேதனைகள் துக்கத்தில் வந்தேனையா. என் இருதயத்தில் வேதனைகள் துக்கத்தோடு வந்தேனையா. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுமே இயேசையா. கரங்களை உயர்த்துங்க. நான் நம்புகிறேன், உம்மை மாற்றவே நான் நம்புகிறேன். என் கண்ணீர் வீண் போகாது என்று நம்புகிறேன். 3 நாட்கள் என் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நம்புகிறேன். என் குடும்பம் பிரச்சனைக்கு வெளியிலே வரும் என்று சொல்லி நம்புகிறேன். சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. முடிய போகுது வழிபாடு. வீட்டுக்கு போகணும்.
நிம்மதியோட போகணும், விடுதலையோட போகணும், விசுவாசத்தோட போகணும். ஷாபா பாபா கைகளை தட்டு பெற்றுக்கொள், கரங்களை தட்டு 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 தட்டு, கண்களை மூடிக்கொள். ஒரு அபிஷேகம் இப்பொழுது வேண்டும். உற்சாகத்தினால், விடுதலையினால், அற்புதத்தினால் குடும்பத்தின் மேல ஒரு பெரிய வெளிச்சம். நம்புறீங்களா? இயேசு தந்தையை பார்த்து நன்றி சொன்னார். அதுக்கப்புறம் தான் லாசர் வெளியே வந்தான். நீங்கள் நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. குடும்பத்தில் அற்புதத்துக்கு நன்றி சொல்லுங்க. அற்புதத்துக்கு நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. என் கண்ணீரை துடைத்தவரே, என் கண்ணீரை கண்டவரே. நம்புறீங்களா? கற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. விசாசை விரட்டி என் குடும்பத்தை நிறுத்தி என் வீட்டிலே அற்புதம் செய்தவரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா. இந்த விசுவாசத்தை உங்க குடும்பத்தில் பெரிய மகிமையை கொண்டு வரும். If you see, if you have the faith, you will see the glory of God. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. நன்றி 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 விசுவாசம், விசுவாசத்தோட கை தட்டுங்க. அடுத்த அற்புதம் உங்க வீட்டுல நான் நன்றி சொல்லுங்க. அடுத்த வியாதி சுகமாக நன்றி சொல்லுங்க. அடுத்த பெரிய ஆச்சரியமான காரியம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கை நடக்க போது நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி ராஜா. இந்த ஆராதனை எனக்காகத்தான், என் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கரெக்டா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவாக நேரம் இது. 9:25. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பல பேர் வரல, இங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபாதர் சொன்னாங்க இன்னைக்கு கிளியரா முகவுரையில, இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு பல பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு நாலு முழுசும் உழைச்சேன், 2 நாள் கழிச்சு போவோம், கடைசி நாள் போவோம். அது அநியாயம். நன்றி கொட்ட உலகம் இது. நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உயிரோடு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் இருப்பது 2 நாட்கள். இந்த 2 நாட்களுக்குள்ள எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படும்படி, மகிமையை காணும்படி கண்களை அவர் மேல மட்டும்தான் பதிய வைக்கணும். வீட்டுக்கு போனது பண்ணதாக கண்கள் அவர் மேலதான் இருக்கணும். காது அவருடைய குரலை மட்டும்தான் கேட்கணும். நற்செய்தி நடந்துன்னு வீட்டுல இருந்து திரும்பி வந்து பதில் சொல்லணும். நீங்க அது நடக்கணும்னு சொல்லிட்டு முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆராதனை ஆராதனை தந்தையாம் தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆவியானவரே, திரியேக தேவனே, உமக்கே ஆராதனை.
2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து கை நிறைய ஆசீர்வாதத்தோட போகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. இறுதி ஆசீர்வாதம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவே மாட்டேன். வாக்கு மாறாத தேவன் நான். நீ நம்புகிறாயா? இதோ பெற்றுக்கொள் ஆசீர்வாதம். ஃபாத்திமா, ஆரோக்கிய மேரி, சௌந்தர்யா, சுஜாதா, வில்சன், ராஜேஷ், உங்களை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கரங்களை தட்டி நன்றி சொல்லுவார். கண்ணு சரியா தெரியாத ஒருவருக்கு கண் பார்வை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னால முழந்தால் படியிடவே முடியாது, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முழந்தால் படியிடன்னு சொல்லிட்டு 20 பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். கேஸ்ட்ரிக் வாயு எப்ப பார்த்தாலும் கேஸ்ட்ரிக்கா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு 5 பேர், அதுல 2 சின்ன குழந்தைகள் இருக்காங்க. சாப்பிட்டது ஒன்றும் என்ன சொல்ல செரிக்காது. ஆண்டவர் 5 பேர்ல 3 பேர் பெரியவங்க, 2 குழந்தைகள். ஒரு குடும்பத்துல எதையோ புதைச்சு வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள, அதை போய் எடுத்து எரிச்சிருங்க. நாளைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கரங்களை தட்டி அப்படி அமர்ந்திருப்போம். இறுதி அறிவிப்புக்காக காத்திருப்போம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? வீட்டுக்கு போனோம்னா ஒரு ஆசீர்வாதம் நடக்கும், எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன், மகிமையை காண்பேன், இது எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான். கரெக்டாக இருந்துச்சு ஃபாதர், எனக்கு தான், என் குடும்பத்தில் மகிமைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறோம்னு சொல்கிறவங்களாம் கரங்களை அசிச்சு காட்டுங்க. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் சொல்கிறவங்களாம் நன்றி சொல்லிடுங்க. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இறுதி அறிவிப்பதற்கு முன்னதாக இறுதி அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் கிவிங் அதுக்கு முன்னதாக தயவு செய்து யாராவது இதுக்கு முன்னதாகவே உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோட இங்கிலீஷில் முதல்ல, அதனால் தயவு செய்து தமிழில் அனுப்பணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் தமிழ்நாடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபோனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா போதும், யாரும் பேசக்கூடாது. வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிறேங்க, 8019679709. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 8019797009. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழுந்திருக்கு முன்னதாகவே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ கிஃப்டாக வரும். Amen. Praise the Lord. It encourages me. Thank you so much, Father. You made a lot of difference for morning. Father Jemals, அருமையான ஒரு சகோதரர், எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அதே போல் நாங்கள் வந்ததிலிருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய இந்த இல்லத்தினுடைய தந்தை, எல்லோருக்கும் நன்றி. ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி. கடைசி அறிவிப்பு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துட்டேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.